الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பரிபூர்ணமான முறையில் பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சபையில் முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா சஃபர் மாதத்துடைய 2வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஜும்மா நாளின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நாட்டத்தேட்டங்களையும், ஹலாலான முராதுகளையும், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், ஜின் ஷைத்தான் போன்ற எல்லா விதமான கெட்டவைகளுடைய ஷர்றுகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான கபூல் செய்து அதற்கான நற்பாக்கியங்களை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் நமக்கு தந்திடுவானாக. சபைக்குரியவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டமான மனநிலைகள், இதையெல்லாம் நாம் எப்படி கடந்து வர வேண்டும், அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்கிற சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நம்மில் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த கஷ்டம் என்னை விட்டு எப்போது நீங்கும் என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு மனநிலை நம்ம பலருக்கும் வந்ததுண்டு. அதையெல்லாம் நாம் சற்று யோசித்து பார்த்தால் அதை எப்படி கடந்து வந்தோம் என்றே நமக்கு தெரியாது. அதை கடந்து வந்துடும். ஏன் இப்பொழுதும் அந்த மனநிலை இருக்குமே, ஆனால் அடுத்து வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு லேசாக்கி தருவானாக. அதை கடந்து வந்து பின்னாடி யோசிப்போம், இது எப்படி நம்மளால் சாத்தியமாச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவிகளை செய்கிறான். சில கஷ்டங்கள் வரும் பொழுது அதில் நாம் யோசிக்க வேண்டிய, நினைக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது இறைவனால் திட்டமிடப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டவன், நம்முடைய வாழ்க்கையுடைய விதியை எழுதியவன் ரப்புல் ஆலமீன். படைப்புகளை எல்லாம் அற்புதமான முறையில் படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையும் எழுதும் பொழுது, நம்முடைய கலாகதரை எழுதும் பொழுது நமக்கு இப்பொழுது வெளிப்படையில் தவறாக தெரியலாம், தவறாக என்பதை விட கஷ்டமாக தெரியலாம். பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது. இந்த விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி ஒரு சஹாபியுடைய வரலாறு, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய, பேசக்கூடிய ஒரு சஹாபி ஹஜ்ரத் சையதுனா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் சையதுனா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு நெருப்பு வணங்கியுடைய, ஒரு மஜூசியுடைய மகனாக இருந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள், அதை நினச்சி பார்க்கும் பொழுது, அது பேசும்பொழுது நமக்கு புரிய வரும். மஜூசியாக இருந்தவர்கள், மஜூசியுடைய, அதாவது அவருடைய தந்தை அந்த ஊருடைய இஸ்பஹானுடைய
ஒரு பகுதியுடைய அரசராக இருந்தவர்கள், இவர்கள் இளவரசராக இருந்தவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நான் என்னுடைய தந்தை இஸ்பஹானுடைய ஒரு பகுதியுடைய மிகப்பெரிய ஒரு அரசர், ஊருடைய தலைவர்னு வச்சுக்கோ. அந்த ஊரை பொறுத்தவரையும் ஊரே நெருப்பு வணங்கக்கூடிய ஊர். எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபாரிஸுடைய நெருப்பு என்று வரலாற்று ஒரு குறிப்பு உண்டு. என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நடந்த அற்புதங்களில் ஒன்றாக ஃபாரிஸுடைய பாரசீகத்துடைய நெருப்பு அணைந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக அணையாத நெருப்பாக இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பின் போது அழிந்தது என்பதாக நாம் பார்ப்போம். சொல்றாங்க, அந்த பாரசீகத்துடைய நெருப்பை அணையாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துக்கிறது. இப்படி இருந்தவங்க, அதாவது நெருப்பை வணங்கி அது மட்டும் இல்லை, அந்த நெருப்பை பாதுகாத்தோட குடும்பத்தில் இருந்தவங்க. ஆனால் பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சல்மானும் மின்னா அஹ்லுல் பைத். சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையுடைய தொடக்கம் எங்க இருந்தது, ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருக்குது? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தை என்ன எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் வெளியே வர்றேன், வெளியே வரும் பொழுது ஒரு சர்ச்சை பார்க்குறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் உள்ள விஷயம் இது. நான் சர்ச்சை பார்க்குறேன். அந்த சர்ச்சை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எங்களுடைய வணக்கங்கள், நெருப்பை வணங்குறது என்பது எனக்கு பிடிக்காம இருந்தது. அந்த சர்ச்சை பார்க்கும் பொழுது உள்ள ஓதுற சத்தம் வருது, அதாவது இஞ்சியில ஓதுறாங்க இல்லையா, ஓதுற சத்தம் வருது. அதில் ஈர்ப்பு ஏற்பட்டு நான் எங்கே போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். உள்ளே போய் பார்த்தா அவங்களுடைய வணக்க முறைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, காலையில் போனேன்னா நைட்டு வரை அங்கே தங்குறேன். ஊரில் எல்லாம் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது என்னுடைய தந்தை ஆள் அனுப்பி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இரவு நெருங்கும் பொழுது அந்த சர்ச்சில் இருந்த பாதிரி சொன்னார், நீ வீட்டுக்கு போ, வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு. அவருடைய பேச்சை கேட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய தந்தை பதட்டத்தோடு இருக்கிற காணும் அப்படின்னு நேராக அவர்கிட்ட போய் சொன்னேன், நம்முடைய மார்க்கத்தை விட சிறந்த ஒரு மார்க்கத்தை நான் பார்த்துட்டு வர்றேன். நம்ம நெருப்பை வணங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் வேதக்காரர்களை நான் பார்த்துட்டு வர்றேன், இதை விட அது எனக்கு ஹைரா தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தை தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய சொந்த மகனை சங்கிலி போட்டு கட்டி போடலாம். அதாவது இங்கே இதை பற்றி பேசும்பொழுது நம்ம ஒரு சிந்தனையோடு உட்காருவோம். அதாவது யார் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதே இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். அந்த இடத்துல நம்முடைய தந்தை நம்மளை சங்கிலி போட்டு கட்டி போட்டால் எப்படி இருக்கும்? அடுத்து வர்றது ஃபுல்லாகவே நம்முடைய வாழ்க்கையாக கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சங்கிலி போட கட்டி போடப்பட்டிருக்கிறது. பின்னால் ஒரு வழியாக அவர்கள் ஷாம் தேசத்துக்கு, அதாவது அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த இடம் ஷாம் தேசம், அந்த இடத்தை நோக்கி நான் புறப்பட்டு போகிறேன். யாருடைய உதவியோட? நான் எந்த சர்ச்சில் போய் பார்த்துட்டு வந்தனோ அந்த சர்ச்சுடைய ஃபாதருடைய உதவியோடு புறப்பட்டு ஷாமுக்கு போகிறேன். ஷாமுக்கு போனால் அந்த இடத்துல ஒரு ஃபாதரி இருக்கிறார். அந்த ஃபாதரி மோசமான ஆள். அந்த ஆள்கிட்ட நான் போய் மாட்டினேன். அவர் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னா, சதக்காக்களை மக்களுக்கு சேர வேண்டிய, ஏழை எளியவர்களுக்கு சேர வேண்டிய சதக்காக்களை வாங்கி வச்சுக்குவார், மக்களுக்கு மிஸ்கின்களுக்கு கொடுக்க மாட்டார். கடைசியில் அவர் மௌத்தாகும் பொழுது மக்கள் எல்லாம் அவரை பெருமையோடு அடக்கம் பண்ண போனாங்க. நான் போய் சொன்னேன், நீங்கள் நல்லவர் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இவர் இத்தனை காலம் என்னை குடும்பப்படுத்தினார், அது மட்டும் இல்லை மக்களுடைய சதக்காவுடைய பணத்தை அவர் சேர்த்து வச்சிருக்கிறார், இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் காட்டேன். மக்கள் அதை பார்த்தாங்க. 8 மூட்டையில் சதக்காவுடைய பணம் இருந்தது. அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஜனாசாவை, அந்த பாதிரியை அடக்கம் பண்ணாமையே தெருவில் போட்டாங்க. அதற்கு பிறகு நான் அங்கிருந்து அவங்கள்ட்ட விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும் பொழுது மௌசில் என்கிற ஒரு இடம், அதாவது இது சொல்கிற இடம்லாம் எங்கன்னா ஈரான் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். மௌசில் அப்படிங்கிற இடத்துல
எங்களுடைய பாதிரிகளில் அவங்கள பாஷையில் சொல்லணும் அப்படின்னா போப்பு. இப்பொழுது இருக்கக்கூடிய போப்புகள்லேயே சிறந்த போப்பு அங்கே தான் இருக்கிறார், நீ போங்க அப்படின்னா. நான் அவரை தேடி போனேன். அங்கே போய் பார்த்தா அவர் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார், நல்ல இபாதத்துகளோடு இருந்தார். அவற்றிலிருந்து நான் பல விஷயங்களை, அதாவது கிறிஸ்தவர்களுடைய பல கல்விகளை நான் கற்றுக்கொண்டேன். அவர் மௌத்தாகும் பொழுது, அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன செய்யணும், அதாவது நீங்கள் மௌத்தாயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணணும், அடுத்த எனக்கு உஸ்தாதான் நான் யாரை தேர்ந்தெடுத்துக்கணும்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நகீபைன், இன்னொரு ரிவாயத்தில் நசீபைன் அப்படின்றது. அந்த இடத்துல ஒரு ஃபாதிரி இருக்கிறாங்க, இவர் எனக்கு பிறகு சிறந்த ஃபாதிரி, நான் அவர்கிட்ட போனேன். அதே மாதிரி நான் அவர்கிட்ட போனேன், அவருக்கும் ஹிதமத் செஞ்சேன். அவரும் மௌத்தாகக்கூடிய நேரம் வந்தது. அவர்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், அதாவது இவங்களை பொறுத்தவரையும் 7-8 ஃபாதிரிகள்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பற்றி சொல்லும் பொழுது, இவருடைய இல்மை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் முன்னோர்களுடைய இல்மை கொடுக்கப்பட்டவர்கள் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஃபாதிரிட்ட நான் போய் கல்வியை கற்றேன். அந்த அவர் மௌத்தாகும் பொழுது இன்னொரு ஊரில் இருக்கிற ஃபாதிரிட்ட சொன்னாங்க, உமூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். சில ரிவாயத்துகள் உண்டு, அந்த ஃபாதிரி தான் கடைசி, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த உமூரியா என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஃபாதிரி சொன்னார், அதாவது ஷாம் தேசத்தில் ஒரு இடம் உண்டு, 2 பெரிய காடுகள். அந்த 2 காடுகளுக்கு மத்தியில் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு மனிதர், ஒரு சாலிஹான அடியார் வருவார். அந்த அடியார் அனுப்பி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கே போகிறதுன்னு அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. ஒரு ரிவாயத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரபு தேசத்துக்கு போங்க அப்படின்னு. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஷாம் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபாதிரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர் எப்போ வருவார் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். அவர்கிட்ட போய் நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார், அவர் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கன்ட்டாங்க. நானும் அதே போன்ற அந்த இடத்துல ஒரு வருஷமாக காத்துட்ருக்கிறேன். எந்த இடத்துல? ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில். அவர் வரக்கூடிய நேரம் அறிந்த அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கூட்ட நெரிசலில் அவருடைய தோல் புஜத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது, எதையும் பார்க்க முடியல. எனக்கு கண்ணுக்கு என்ன எட்டினதோ அது எட்டி பிடிச்சிட்டேன், தோலை பிடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு அவர் திருப்பி கூட பார்க்கல. கூப்பிட்டு என்ன கேட்டார், மாலக், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பதிலுக்கு நான் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அவர் என்னை திருப்பி கூட பார்க்காம அடுத்த பதில் வருது, உனக்கு அந்த மார்க்கம் வேணும்னா கடைசி நபி வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. மக்காவில், அரபு தேசத்தில் மக்காவில் ஒரு நபி பிறக்கப் போகிறார்கள். அந்த நபி மதீனாவுக்கு வருவாங்க. அந்த இடம் பேரித்தம்பழங்கள் நிறைந்த இடமாக இருக்கும். அவர்களுக்கான அடையாளம் 3 அடையாளங்கள் உண்டு. அவர்கள் சதகாவுடைய பொருளை சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் ஹதியாக்களை அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியதை, அதாவது கொடுக்குற விஷயத்தை மறுக்க மாட்டாங்க, வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. 3வது விஷயம், அவர்களுடைய தோல்புஜத்தில் நுபுவத்துடைய அடையாளம், நுபுவத்துடைய முத்திரை இருக்கும். இதுதான் அவர்களுடைய அடையாளம் என்று சொல்லி அனுப்பினாங்க. அந்த அடிப்படையில் நான் மதீனாவை நோக்கி புறப்படுவதற்காக வேண்டி நான் தயாரான அந்த நேரத்தில் ஷாம் தேசத்தில் வியாபாரத்துக்காக வேண்டி மதீனாவில் இருக்கக்கூடிய பனு கல்பு கோத்திரத்தில் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் அந்த நேரத்தில் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது, கொஞ்சம் ஆடுகள் இருந்தது. அதை கொடுத்துட்டு என்னை மதீனா கூட்டிகிட்டு போயிருங்க, எஸ்ரிபுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு. அவங்களும் சரின்னு சொல்லி அதாவது ஒத்துக்கிட்டு அவங்கள என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. வர்ற வழியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதீனாவுக்கு வெளியில் ஒரு இடம் உண்டு, வாதில் குரா என்று சொல்லப்படும். அந்த வாதில் குராவில் வைத்து என்னை அடிமையாக்கி ஒரு யகூதியிடம் வித்துட்டாங்க. இதே நிலைமையில நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை அடிமையாக்கி ஒரு ஆட்டை விலை பேசி விற்றா எப்படி இருக்கும்? அப்படி நான் விற்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் நான் பார்த்தேன், அந்த எந்த இடத்துல விற்கப்பட்டுனா அந்த இடத்த பார்த்தேன். அந்த நேரத்தில் சல்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அதாவது பேரித்தம்பழ மரத்தை நான் பார்த்தேன். எனக்கு நான் விற்கப்படுவது கூட பெருசாக தெரியல. அந்த பேரித்தம்பழ மரத்தை பார்த்த உடனே என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஃபாதரி சொன்ன விஷயம், பேரித்தம்பழ மரங்கள் நிறைந்த இடம்ட்டு. நான் முதல்ல இந்த பேரித்தம்பழ மரத்தை பார்த்த உடனே நான் விற்கப்படுறதை கூட பற்றி கவலைப்படலை. நான் இந்த பேரித்தம்பழ மரத்தை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன். நான் அதை அதாவது அவர் விற்றதுக்கு பிறகு
அங்கிருந்து இன்னொரு யகூதி, மதீனாவிலிருந்து வந்த பனூ குறைலா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு யகூதி என்னை வாங்கிட்டு மதீனாவுக்கு போனார். மதீனாவுக்கு உள்ளே போகும்பொழுது எல்லாம் பேரித்தம்பழ தோட்டம். அப்போ நான் உறுதியாக நம்பிட்டேன், என்னது நம்ம வந்திருக்கிற இடம் கடைசி நம்பி வர்ற இடம் அப்படின்றதாக நான் உறுதியாக இருந்தேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய எஜமானனுடைய சச்சா மகன் ஒருத்தன் தோட்டத்துக்கு வந்து, நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, செய்தி தெரியுமா உங்களுக்கு, ஊரில் என்ன நடக்கு தெரியுமா அப்படின்னு பேசுவோம். அந்த மாதிரி அந்த மனிதர் வந்து பேசுகிறார், கடைசி நபி என்பதாக சொல்லி மக்காவிலிருந்து ஒரு நபர் வந்திருக்கிறார். இவர் பேசிகிட்டு இருக்கும்போது என் காதில் விழுகுது. அதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரியான திடுக்கம். எந்த அளவுக்குன்னா, நம்ம பேரித்த மரத்துடைய உச்சியில் இருக்கிறேன். எனக்கு வந்த அந்த உடல் நடுக்கத்தினால் அப்படியே கீழே விழுந்து என்னுடைய எஜமானுக்கு மேலே விழுந்துருவேன்னு நான் பயந்துட்டேன். மரத்துலேருந்து வேகமாக இறங்கி என்னன்னு கேட்டேன். கேட்கும் பொழுது என்னுடைய எஜமான, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேற அப்படின்னு என்னோட அடித்து அனுப்பினார். ஆனால் இரவு நேரத்தில் எனக்கு கொஞ்சம் பேரித்தம்பழங்கள் எனக்கு சாப்பிடுவதற்காக இருந்தது. அந்த அதாவது பேரித்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு போய் எங்கே போகிறேன். அந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது குபாவில் இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் குபாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த பழங்களை கொண்டு போய் கொடுக்குறேன். அங்கே சஹாபாக்களும் இருக்கிறாங்க. முதல் சோதனை என்ன, சதகாவுடைய பொருளை இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது. கொண்டு போய் கொடுத்தேன். மதீனாவில் இருக்கிற ஏழைகள்லேயே ஆக சிறந்தவர்கள், அதாவது இதை சாப்பிட்றதுக்கு தகுதியானவங்க நீங்கள் தான் நினைக்கிறேன், இது சதகாவுடைய பொருள் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு வாங்கினாங்க. வாங்கி தான் சாப்பிடாம எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிடுங்கட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு டிக்கு கரெக்டு, ஒரு அடையாளம் சரியாயிடுச்சு. இன்னும் சில நாட்கள் கழிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி போகும் பொழுது சில பேரித்தம்பழங்களை கொண்டு போய் கொடுத்தேன். கொடுக்கும் பொழுது சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், அதாவது இது என்னுடைய அன்பளிப்பு, என்னுடைய ஹதியா. அன்னைக்கு கொண்டு வரும் பொழுது நீங்கள் சதக்கான்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கல, இது ஹதியா, நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணா. அதை வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சாப்பிட்றாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது அடையாளம் நுபுவத்துடைய முத்திரை. நுபுவத்துடைய முத்திரையை பார்த்தால் இவங்க கடைசி நபி என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல ஒரு ஜனாசாவுடைய அடக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க சுற்றி சுற்றி வராங்க. அந்த கடைசி அடையாளமான நுபுவத்துடைய முத்திரையை பார்த்துடணும். அப்படி சுற்றிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க இதுக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய மேலே போட்டிருந்த ஆடையை விளக்குறாங்க. விளக்கி பார்த்தா அந்த இடத்துல நுபுவத்துடைய முத்திரை இருக்கிறது. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓடி போய் அந்த ரசூலுல்லாஹை கட்டி பிடிச்சி, அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சி அந்த இடத்துல நுபுவத்துடைய முத்திரையை நான் முத்தினேன். அல்லாஹ் தஆலா இன்றிலே இன்றாலும் நாளை கியாமத்தில் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாங்க. அதை முத்தின உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்கு அழுகிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்பொழுது நான், என்னது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, எப்படி நான் இவ்வளவு நேரம் நான் எப்படி வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை என்னுடைய சஹாபாக்கள் போய் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட என்னுடைய வரலாறு சொல்ல ஆரம்பித்தேன். எதனால, ரசூலுல்லாஹ் சொன்னதுனால. அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சுய வரலாறை சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கணும் ரசூலுல்லாஹ் விருப்பப்பட்டாங்க. அப்படியானால் நாம் அவங்கள பற்றி பேசுகிறதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான விஷயம். ஆக அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய விஷயத்தில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு யகூதி அடிமையாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணுமே. அந்த அடிமையாக இருந்ததுனால பத்ர்லையும் அவங்க கலந்துக்கல, உஹதுலையும் கலந்துக்கல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அதனால தான் இருந்தாங்க. ஆனால் அடிமையாக இருக்கிறதுனால போருக்கு போக வேண்டிய அனுமதி கிடையாது. அப்பொழுது அந்த உஹதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய எஜமானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் என்ன அக்ரிமெண்ட்டு, நான் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை விடுதலை அக்ரிமெண்ட்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் செய்கிறேன், என்ன விடுதலை ஆக்கினா போதும். அப்பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவருடைய எஜமானன் சொன்னால் 300 பேரிச்சம்பரம், பேரிச்ச மரம், பழம் இல்லை, பேரித்த மரத்தை நட்டு அந்த பேரித்த மரங்கள் காய் கொடுக்கணும். 300 பேரிச்ச மரமும் நட்டு வளர்ந்து என்ன ஆகணும், பழம் கொடுக்கணும். அதோடு முடிக்கிற அடுத்து சொன்னால் 40 ஊக்கியா தங்கம் கொடுக்கணும். 40 ஊக்கியா அப்படின்னு சொன்னால் ஒரு ஊக்கியாங்கிறது ஒரு 30 கிராம் வச்சுக்கோங்க. 40 ஊக்கியாங்கிறது இன்றைய காலத்தில் நம்ம யோசித்து பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். 1.25 கிலோ தங்கம். ஃபஸ்ட்டு விஷயமே என்னது, நடக்காத விஷயம். ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மரத்தை நட்டுருப்போம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த மரம் வளர்றதுக்குள்ள நம்ம வயசு முடிஞ்சிடும். இந்த எஜமானன் எதனால இது சொன்னா அப்படின்னா, இவங்களை வெளியே விடக்கூடாது, தன்னோடையே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவரால் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ இந்த 2 விஷயத்தையும் கேட்டு சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கவலையோட ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. என்னாச்சு, அக்ரிமெண்ட் என்னாச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் என்னை விடுற மாதிரி தெரில, 300 பேரிச்ச மரம் மரமாக வச்சு அது வளர்ந்து பழம், அதாவது பழம் தர வரைக்கும் நான் அவர் கூட தான் இருக்கணுன்றார். அந்த 300 மரத்தை நான் ஒப்படைச்சதுக்கு பிறகு தான் நான் என்னோட விடுதலை ஆக்குவேன்றார். 2வது 40 ஊக்கியா தங்கம் கொடுக்கணுன்றார். இந்த 2ம் சாத்தியமில்லாத விஷயம். நானே அடிமையாக இருக்கிறேன், என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஈனு அஹாக்கும். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் இப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். சில விஷயங்களுக்கு, அதாவது வசூலுக்கு வர்றாங்க இல்லையா, மதரசாவுடைய விஷயங்களுக்கு தேவைக்கு வர்றாங்க இல்லையா, அப்படி வரும்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கொடுக்குறோம். இதுவும் ஒரு விதத்தில் சொன்னது. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினச்சிருந்தா ஒரே ஆளை கூப்பிட்டு, அந்த நேரத்தில் பணக்காரரை யாராக இருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், இவங்கள விடுதலை ஆக்குங்க. எப்படி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் விடுதலை ஆக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சல்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு 30 விதைகள், அதாவது பேரித்தம்பழத்துடைய விதைகள், ஒரு சஹாபி 30 விதையை கொடுத்தாங்க, ஒரு சஹாபி 20 கொடுத்தாங்க, ஒரு சஹாபி 15, இப்படி அதாவது இந்த எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்குது கிதாபுகளில். ஒவ்வொரு ஆளாக கொடுத்து கொடுத்து எவ்வளோ ஆச்சுன்னா 300 விதைகள் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் காட்டினேன், ரசூலுல்லாஹ் 300 விதைகள் வந்துருச்சு, இது விளைச்சி மரமாக வரதுக்குள்ளே என் ஆயுசு முடிஞ்சிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேராக தோட்டத்துக்கு போங்க, தோட்டத்துக்கு போய் 300 குழிகளை தோண்டிட்டு வாங்க, விதை போடுறதுக்கு 300 குழிகளை தோண்டிட்டு வாங்க, வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த நேரத்தில் போகிறாங்க, சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு போகிறாங்க, சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்களும் போய் உதவி செய்கிறாங்க. 300 குழிகள் தோண்டப்படுகிறது. அந்த 300 குழிகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைக்கப்பட்டு தன்னுடைய முபாரக்கான கையினால் 300 விதைகளையும் அந்த 300 குழியில் போடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதாவது போடுற எல்லாமே, விளைக்கிற எல்லாமே விளைஞ்சிடாது. நம்ம ஒரு அதாவது விஷயத்தை விதைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே விளைஞ்சிடாது, 1 2 இல்லாமல் போகும். ஆனால் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா மாதத் மின்ஹா நபாத், என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட 300 விதைகளும் ஒன்று கூட சாகல, எல்லாமே வளர்ந்துச்சுன்னாங்க. அது எப்படி வளர்ந்துச்சு, போட்டு மூடிட்டு போகிறாங்க, அது வளர்ந்தது. இன்றளவிலும் இந்த உம்மத்துகள் அந்த முஅஜிஸாவை சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தோட்டத்தில் போனால் பார்க்க முடியும். ஒரு பேரிச்சம்பழம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, ஏன் நம்முடைய தென்னை மரத்தை எடுத்துக்குவோம், பெருசாகி அதுக்கு என்னது பலன் தர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 5-6 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி தள்ளி போதா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செஞ்சது எப்போ அப்படின்னா, உஹதுடைய போருக்கு பின்னாடி. உஹதுடைய போர் நடந்தது ஹிஜ்ரி 3. அதற்கு அடுத்து வந்த போர் ஹந்தக்குடைய போர். ஹந்தக்குடைய போரை பொறுத்தவரையும் ஹிஜ்ரி 5 வருது. இடைப்பட்ட காலம் எவ்வளோ, 2 வருஷம் தான் இருக்குது.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்யும் பொழுது, இந்த முஅஜிஸாவை செஞ்சு காட்டும் பொழுது 300 குழிகள்லையும் விதையை போடுறாங்க. 300ம் உயிர் பெறுகிறது மட்டுமில்லை, அதே நேரத்தில் மரமாகவும் வருது. மரம் மட்டும் வரலை, அதில் காயும் காக்குது. இப்போ இதை பார்த்த உடனே அந்த யஹூதி என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்குறாங்க சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அக்ரிமெண்ட் என்னாச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், யார் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, 1.5 கிலோ 1.25 கிலோ தங்கம்னா நான் எங்கே போகிறது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போரிலிருந்து ஒரு கனிமத்தாக ஒரு தங்க பொருள் வந்திருக்குது. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முட்டையுடைய, அதாவது கோழியுடைய முட்டை இருக்கு இல்லையா, கோழியுடைய முட்டை அளவுக்கு தங்கம் இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதோடைய எடை எவ்வளோ இருக்கும், நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு கோழியுடைய முட்டை அளவுக்கு தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இதை கொண்டு போய் கொடுங்க, உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் நான் கொடுக்க வேண்டியது 40 ஊக்கியா 1.25 கிலோ, இது இருக்கிறது என்னது 100 கிராமுக்கு தான் என்னது முட்டை இருக்குது, இதை கொண்டு போய் கொடுத்தா என்னுடைய கடன் எப்படி தேரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி ஒரு முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு கையில் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். அதை கொண்டு போய் நான் யார்கிட்ட கொடுக்குறேன், அந்த யஹூதிட்ட கொடுக்குறேன். நிறுத்த பார்க்கும் பொழுது சரியாக 40 ஊக்கியா 1.25 கிலோ தங்கமாக இருந்தது. அதை பெற்றுக்கொண்டு நான் விடுதலையானேன். விடுதலையானது மட்டுமில்லை, அவருடைய விடுதலைக்கு பிறகு அவர்கள் கலந்து கொண்ட முதல் போர் ஹந்தக்குடைய போர். ஹந்தக்குடைய போரில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, சல்மானும் மின்னா அஹ்லல் பைத், சல்மான் என்னை சார்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அந்த சிறப்பு பெயர் கிடைத்தது எங்க சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹந்தக்குடைய போரில் வச்சு. சொல்லப்போனால் ஒரு 3 நாடுகளுடைய வெற்றி, யமன் தேசம், ஷாம் தேசம், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீகத்துடைய வெற்றின்னு சொன்னாங்க. இந்த 3 தேசங்களும் வெற்றி கொள்ளப்படும் என்று இந்த இடத்துல வச்சு சொல்கிறாங்க. ஹந்தக்குடைய நிகழ்வில் ஒரு பெரிய பாறையை உடைக்கும் பொழுது, அதை விரிவாக பேசுறதுக்கான நேரம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த பாறை அதை உடைச்சிட்டு இருக்கும் பொழுது பாறை யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா முதல்ல சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு தான் வருது. அவங்க தான் உடைக்க வேண்டியது அந்த பாறையை. உடைக்க முடியாமல் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவ்வளோ பெரிய பாறை இருக்குது, நாங்கள் எங்களில் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டோம், உடைக்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை 3 முறை அடித்தார்கள். அதற்கு அதாவது அடிக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலையும் மின்னல் வெட்டுது. எங்கிருந்து பாறையிலிருந்து மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னல் வெட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படும். இரண்டாவது சொன்னார்கள், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்றார். மூன்றாவது சொன்னாங்க, யமன் தேசம் வெற்றி கொள்ளப்படும். இந்த 3 சுப செய்திகளும் கிடைச்சது யாருடைய யோசனையில் அப்படின்னா சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த விஷயத்தில். அது மட்டுமில்லை, இந்த யோசனைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு ஏன் அந்த பேரை சொன்னாங்க அப்படின்னா, முஹாஜிரின்களும் சரி அன்சாரிகளும் சரி, இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள். சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹாஜிர், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி அப்படின்னு சொல்லி தன்னோடு சேர்த்துக்கிறதுக்காண்டி போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்மானும் மின்னா அஹ்லல் பைத், சல்மான் என்னை சார்ந்தவர், இவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லகபு, அதாவது அவங்களுடைய பட்ட பேர் ஒன்று இருக்குது. என்ன பட்ட பேர் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை, இந்த பேர் வர்றதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, இதுதான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னொரு பேர், ஒன்று சல்மான் இப்னு முஹம்மது என்பதாகவும் பேர் இருக்குது. இன்னொரு பேர் சல்மான் இப்னு இஸ்லாம், இஸ்லாத்துடைய மகன் சல்மான் அப்படின்னு. இந்த பேர் வருவதற்கான காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சில சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, குறைஷி குலத்தை சார்ந்தவங்களும் சரி, மதீனாவில் இருந்த அவுஸ் ஹதரஜ் கோத்திரத்தை சார்ந்தவங்களும் சரி, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், எங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குடும்பத்துடைய சிறப்புகளை பேசிட்டு இருக்கும்பொழுது
சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆளாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் இன்னாருடைய மகன் இன்னார், நான் குறைஷி குலத்தை சார்ந்தவன், நான் இன்னாருடைய மகன் இன்னார், நான் ஔஸ் கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு தன்னுடைய குலத்துடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கேட்கப்பட்டது, சல்மான் அவர்களே உங்களுடைய நசபு என்ன, உங்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சல்மானு இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்துடைய மகன் சல்மான் என்றார்கள். யார்? சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. இது சாதாரண வார்த்தை கிடையாது. இதே வார்த்தையை இவங்க பேசின அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சேருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுட்டு அழுகிறாங்க. அவங்க சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறாங்க, ஆனால் சல்மான் இப்னுல் இஸ்லாம், ஆனால் சல்மான் இப்னுல் இஸ்லாம் சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆள் அடையாளத்தை சொல்கிறாங்க, யாரும் இஸ்லாமை அடையாளமாக சொல்லவில்லையே. முதலில் இஸ்லாமை தன்னுடைய நான் இஸ்லாத்துடைய மகன் என்று சொன்னவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். நான் நம்முடைய குடும்பத்தை வச்சு நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இன்னாருடைய மகன் இன்னார் என்பதையெல்லாம் தாண்டி நான் இஸ்லாத்துடைய மகன், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், நான் அதன் கீழ் வாழக்கூடியவன், இந்த உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும் என்கிற விஷயத்தை சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆரிடத்திலும் அதாவது ஒரு பதவி வந்தாலோ அல்லது ஒரு பொறுப்புகள் வந்தாலோ ஒரு தன்னை அறியாமல் ஒரு பெருமை இருக்கும். ஆனால் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி ஒரு ஜாஹித், அதாவது தன்னிலை மறந்தவர்கள் என்று சொல்வதை விட, அதாவது தனக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு மதாயின் என்கிற பகுதியில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். அவங்க சந்தையில் நிற்கிறாங்க. சந்தையில் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதாவது கந்தல் ஆடை இருக்கு இல்லையா, கந்தல் ஆடையை போட்டுட்டு நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது வேற ஊர்லேருந்து ஒருத்தர் வரார், ஷாம் தேசத்துலேருந்து ஒருத்தர் உள்ள வரார். ஊருக்கு வரும் பொழுது ஒரு பெரிய சுமையை, அதாவது அவருக்கு பேட்டி படுக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை அவர் கழுத மேலே தூக்கிட்டு வரும் பொழுது அப்போ வழியில் இவங்களை பார்க்குறாங்க. யார்? சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா, வெளியில் கூலிக்கு ஆள் நிற்பாங்க இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டே நிற்பாங்க அதை சுமந்துட்டு போகிறதுக்கு. இப்போ வந்தவர் என்ன நினச்சாரு, இது கூலிக்குள்ள ஆள் போல தெரியுது, இந்த சுமையை தூக்கிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னது அவங்கள கூப்பிட்டு சுமையை தூக்க விடுறாங்க. இவங்க எதுவுமே பேசலை. இதே நம்மளாக இருந்தால் ஏன் சில நேரத்தில் கடைக்கு போயிருப்போம், கடையில் போய் நின்றே இருக்கும்பொழுது தம்பி இது என்ன வேலைன்னு கேட்பாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? நான் வேலைக்காரன் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நேரத்தில் அதாவது மதாயினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எந்த ஒரு பெருமையும் காட்டாமல் தன்னுடைய முதுகில் அவருடைய சுமைகளை தூக்கிட்டு வர்றாங்க. தெருவில் நடந்து வரும் பொழுது மக்கள் தேடி வர்றாங்க. அஸ்தஹல் அமீர், அஸ்தஹல்லாஹுல் அமீர், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிறந்த தலைவரை கொடுத்து விட்டான், நீங்கள் இதை சுமக்க வேண்டாம், நாங்கள் சுமந்து வருகிறோம் என்பதாக மக்கள் தேடி வந்து அதை வாங்குறாங்க. அப்போதான் அவருக்கு புரிய வருது, யாருக்கு? சுமையை சுமக்க விட்டவருக்கு புரிய வருது, இவங்க கூலி கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இந்த ஊருடைய தலைவர் என்பது அப்போதான் புரிய வருது. ஆனால் நமக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்கிறதுலே நாம தான் உற்பத்தியை வருகிற மாதிரி இருப்போம். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினையாக மாற வேண்டும். நாம் இதை பற்றி பேசுறதுக்கான இன்னொரு காரணமும் உண்டு. சஃபருடைய பிறை 11 சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய உருஸ், அதாவது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் ரசூலிடம் சேர்ந்த ஒரு நாள், அதாவது சஃபருடைய பிறை 11. அது அவர்களுடைய நினைவாக நாம் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த விஷயங்களை படிப்பினையாக நாம் பேசினோமோ பேசி அந்த விஷயத்தை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. அவர்களுடைய குணங்களை நம்முடைய குணங்களாக ஆக்கிக் கொள்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானாக. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றார்களோ, அவர்களுடைய மஹப்பத்தை அடைந்தார்களோ, இன்னும் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சிறப்புகளை பெற்றார்களோ அந்த சிறப்புகளில் கொஞ்சத்தையாவது அல்லாஹ் தஆலா நமக்கும் தந்து நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியமான முறையில் வாழ வைப்பானாக. இந்த இவர்களுடைய நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம், அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அவங்க எப்படியோ இருந்தாங்க, ஆனால் அல்லாஹ் தஆலா
அவங்களோட மாற்றி எங்கே கொண்டு வந்தான்? மஜூசியாக இருந்தவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து, ஏன் இஸ்லாத்திற்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தானோ ஆக்கினானோ, அதே போன்று நம்மையும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய, இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனுல் இஸ்லாத்தை மெய்ப்பிக்கக்கூடிய உதவியாளர்களாக, இந்த மார்க்கத்துடைய உதவியாளர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. இறை இல்லமாம் காபா ஷெரீஃபையும் இறை தூதரின் பூங்காமான ரோதா ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.